வெயில் காலம் அப்படிங்கும்போது அது எல்லாருக்குமே ஒரு இம்சையான காலம். ஆனால் நம்மை போன்ற வயது முதிர்ந்தவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதில் கவனமாக இருக்கணும்? முதல்ல தண்ணீர் உங்களுக்கு நிறைய குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ உடம்பு வெப்பமாகும்போது அந்த தண்ணி வெளியேறிக்கிட்டே ஸ்வெட்டிங் மூலியமா, வேர்க்கிறது மூலியமா வெளியேறிக்கிட்டே இருக்கும், யூரின் மூலியமா. அப்படி அதனால் தண்ணி பற்றாக்குறை இல்லாமல் இப்போ வெளியே போகிறீங்க அப்படின்னா காலையில் ஒரு காலையில் ஏர்லி மார்னிங்கே வெளியே போயிட்டு காய்கறி வாங்குறது, கோயிலுக்கு போகிறது எதுனாலும் ஒரு 11 மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்துடணும். அல்லது மாலை 5 மணிக்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அலுவலை முடிக்கிறது போல் அந்த நடுப்பட்ட 11 மணியிலேருந்து 4 மணி வரையிலும் இருக்கக்கூடிய நேரங்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதுபோல் நீர் உணவுகளாக எடுத்துக்கிறது, மோரை நல்லா கடைஞ்சி வச்சுக்கலாம். அதே போல் எலுமிச்சம்பழம், உங்களுக்கு அல்சர் பிரச்சனை இல்லைன்னா அதை நல்லா தண்ணி போட்டு நல்லா கலந்து கொஞ்சம் உப்பு போட்டு, சர்க்கரை போடாமல், ஏன்னா நமக்கு ஆல்ரெடி சுகர் இருக்கும், உப்பு போட்டு அதை நீங்கள் சிப்பு சிப்பாக குடிச்சு வரலாம். வெள்ளரிக்காய்கள் வாங்கி வச்சுக்கலாம். நல்லா தக்காளி பழத்தை நல்லா வெந்நீரில் கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா, அந்த மேலே ஏதோ பூச்சி மருந்து அடித்து தானே இப்போ வருது, அதை நல்லா அது ஒரு 1/4 மணி நேரம் அப்படி போட்டு அந்த மேலே அதெல்லாம் சாகடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு நீங்கள் ஜூஸ் போல் நல்லா கைகளிலே கூட கரைக்கலாம். கரைச்சி சர்க்கரை போட்டு அந்த தக்காளி ஜூஸ் குடிச்சு பாருங்கள், தேவாமிர்தமாக இருக்கும். உடம்புக்குமே நல்ல கூலிங் கிடைக்கும். அதுபோல் வெயிலில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா லோ பிபி ரொம்ப லோவாகும். அதனால் அதை நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தில் வைக்கணும். ஒரு பேங்க்குக்கு போகணும், இல்லை ஒரு ஊர் சேதிக்கு போகணுன்னா கொஞ்சம் உங்கள் வீட்டு மனுஷங்களை அப்படி நீங்கள் மாற்றி விட்டுக்கலாம். அடுத்த வெதருக்கு நம்ம சௌகரியங்களுக்கு போல் போய்க்கிறது போலன்னு கண்டிப்பாக. இப்போ வர வர வெயில் காலம் ரொம்ப அச்சமடையக்கூடிய அளவுக்கு வெயில் வருது. வெயில் காலத்தில் வரக்கூடிய முக்கிய பிரச்சனை வேர்க்குரு. அது நிறைய வேர்த்து அந்த உப்பு தண்ணி தோலில் படிமானமாகி அது நமக்கு கொஞ்சம் வயசானதுனால சிறு சிறு கொப்பளங்கள் எந்திரிக்கும். அது சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க ஒரு டாக்டர்கிட்ட, எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்களா, இல்லை சும்மா மேலேயே ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது போல் நீங்கள் பண்ணிக்கணும். அதுபோல் நிறைய பேர் அந்த தொடை இடுக்குகள், அந்த முழங்கையினுடைய அந்த அடிபாகம், முழங்காலினுடைய அடிபாகம், வயிறினுடைய மடிப்புகள், இந்த இடத்துலலாம் உங்களுக்கு இச்சிங் இருக்கும். ஒரு படை போல், பூஞ்சான் போல், ஃபங்கஸ் போல், அது மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட காமிங்க. அதுபோல் இந்த படிகார கல் இருக்குது பாருங்கள், அதை நல்லா தண்ணியில் டிப் பண்ணி அந்த மாதிரி அரிப்பு இருக்கிற இடங்களில், அதாவது நான் சொல்கிறது மேல் தோல், அது போல் அப்படி நீங்கள் கைகளில் அந்த கால்கள்லாம் வச்சு வந்தீங்கன்னா அது ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த அரிப்பு படை அதை எடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த படிகார கல்லுக்கு இருக்குது. நான் உங்களுக்கு பிக்சரில் கூட காமிக்கிறேன். இதெல்லாம் தேடி அலைய முடியாதுன்னா கண்டிப்பாக ஒரு டாக்டர்கிட்ட காமிங்க. அப்பப்போ காலையில் மாலையில் 2 நேரம் குளிச்சு வந்தீங்கன்னாவே அந்த படை, சிறு சிறு கொப்பளங்கள் எந்திரிக்காது. அதுபோல் உணவுகளில் எண்ணெய் உணவுகளை தவிர்த்தரலாம். மாம்பழம் சீசன் வரும், சும்மா ஒரு துண்டு அப்படி எடுத்துக்கிறது. அதுபோல் ஹீட்டான உணவுகளை தவிர்க்கலாம். அதுபோல் சப்ஜா விதை உங்களுக்கு நல்ல உடம்புக்கு ஒத்துக்கும். நிறைய 80% நபர்களுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா நல்லா பல்ஜாகி வந்துடும். அதை ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு வேளை காலையோ மாலையோ குடிச்சு வந்தீங்கன்னாலும் அந்த உடம்பு ரொம்ப பைசா கம்மி, ஆனால் நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது சப்ஜா விதை. நன்னாரி சர்பத் அப்படிங்கிறதெல்லாம் எங்களோட திருச்சி டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப அருமையாக கிடைக்கும். நீங்கள் அதுபோல் ஒரு ஒரிஜினல் வாங்கி நீங்கள் கேட்டு உங்கள் மளிகை கடைக்காரங்கிட்ட சொல்லி வாங்கி வச்சு கொஞ்சம் அது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒரு 1/4 பங்கு அந்த நன்னாரி அந்த சிரப்பை ஊற்றி 3/4 பங்கு தண்ணி போட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு அதை குடித்தோம்னா தேவாமிர்தமாக இருக்கும். அதோட கம்மஞ்சோறு, கம்பு அப்படிங்கும்போது 2 கம்பு இருக்குது. முட்டை கம்பு ஹீட்டு, நாட்டுக்கம்பு குளிர்ச்சி, துளி துளியாக இருக்கும், சின்ன சின்னதாக கடுகு மாதிரி இருக்கும்.
அதில் நீங்கள் சாதம் செஞ்சு சாப்பிடும்போது உடம்பு அப்படியே கூலிங்க நல்லா உணரும். அதில் சின்ன வெங்காயத்துலேயே இருக்கிறதுலே ரொம்ப பொடி வெங்காயத்தை அதை தொட்டுட்டு சாப்பிடும்போது மதிய நேரத்தில் அந்த குழம்பு, ரசம், பிரியாணி அது போல் விஷயங்களை நீங்கள் தவிர்க்கலாம். வாரத்துக்கு ஒரு 4 நாள் இது போல் சாப்பிட்டுட்டு ஒரு 2, 3 நாள் நீங்கள் உங்களோட அன்றாட உணவுகளை அப்படி மாற்றி எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரையிலும் சம்மர் சீசனில் கடைகளில் சாப்பிட்றத விட்டுறலாம். அதே போல் ரொம்ப அரோமா உள்ள அந்த மாதிரி மசாலா பொருட்கள் அது கூட கொஞ்சம் அஜீரணத்தை உண்டு பண்ணும், குடலை கொஞ்சம் வெப்பமாக்கும். அதனால் கண்கள் ஹீட்டாக இருந்ததுன்னா நல்லா முகத்தை பச்சை தண்ணியில் நல்லா அடித்து அடித்து கழுவுனீங்கன்னாலும் கூட நல்லா உங்களோட கண் கூலிங்க உணரும். நீங்கள் எப்பயும் வாங்குகிற பாலே அன்றாடம் வாங்குகிற பால் வாங்கிக்கலாம். ஆனால் அந்த காஃபி, டீயை தவிர்த்துட்டு அதை போட்டு வச்சு நல்லா நீர்க்க கடைஞ்சு தினமும் நீங்கள் பெரியவங்களும் குடிச்சிட்டு உங்களோட அந்த சிறு பிள்ளைகளையும் அப்படி பழக்கத்துக்கு கொண்டு வந்துடுங்க. ஃப்ரிட்ஜ் வாட்டர், கூலிங் வாட்டர் எந்த சின்ன வயசுக்காரங்க குடித்தாலுமே செரிமானத்துக்கு ரொம்ப கடினமாகும். கண்டிப்பாக உடைகள் பருத்தி உடைகளாக நீங்கள் நைட்டி போட்டுக்கிறதா இருந்தாலும் சரி, வேஷ்டி கட்டிக்கிறதா இருந்தாலும் சரி, ரொம்ப வெப்பம் இறுக்கமாக இருக்கிறது போல் உடைகளை தவிர்த்து நல்ல லூஸான உடைகளை உடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படிங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். மற்றபடி ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், இல்லை ஒரு முட்டி அந்த இது போல் ஏதாவது ஒன்று கொஞ்சம் அதை அப்புறம் தள்ளி போடலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வெதரை தவிர்த்துக்கிறது கூட நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அதுபோல் சம்மர் காலங்களில் பெரியவங்களான உங்களை நாடி பல பேர் வருவாங்க, உங்களோட சொந்தக்காரங்க. அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் உங்களோட அந்த உணவு வகைகளை, நம் பாரம்பரிய உணவு வகைகளை கொடுங்க. அது இப்படி தான் ஏதோ ஒரு வாரம் தங்குறாங்கன்னா 1 நாள் 2 நாள் அப்படி கொஞ்சம் ரிச்சான ஃபுட்டை கொடுத்துட்டு பழைய சாதம், மோர் மிளகாய், சுண்டக்காய் வத்தல், கம்மஞ்சோறு இது போன்ற விஷயங்களை நீங்கள் கொடுக்கும்போது வெள்ளரிக்காய், வேர்க்கடலை இதெல்லாம் நம்மளை சுற்றி இப்போ இருக்கும். ஃப்ரூட்ஸில் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் இப்போ உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, வெள்ளரி பழம், வெள்ளரிக்காய், தர்பூசணி, முலாம்பழம் இது போல் நீங்களுமே உங்களோட வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு அப்படி கொடுக்கும்போது அது ஒரு ஆரோக்கியமான குழந்தைகளுக்கு, அது உங்கள் வீட்டில் தங்குற குழந்தைகளுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நீங்கள் கொடுத்தது போலையும், நம்ம பாரம்பரியத்தை அவங்கக்கிட்ட திணிச்சது போலையும் கூட இருக்கும். முத்தாய்ப்பாக நாம் சொல்லி முடிக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, காலையில் 10 மணிக்குள்ளே வெளியே போயிட்டு வர வேலையை முடிச்சுக்கிறது. அதே போல் காலை 10லேருந்து மாலை 4 மணி வரையிலும் வெளியே போகாமல் இருக்கிறது மிக உத்தமம். வாழ்வோம் என்றும் நலமுடன்.